Hi friends, welcome to Chennai Food. கோடைக்கால வெப்பத்தை தணிக்கக்கூடிய 3 விதமான ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கோடை காலத்தை குளிர்ச்சி ஆக்கக்கூடிய 3 விதமான ஜூஸ் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா சீடை ஊற வச்சுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு எடுத்திருக்கேன். துளசி விதைகள்னு சொல்லக்கூடிய சப்ஜா சீட்ஸ் தான் இது. இதை நம்ம ஊற விட்டுடலாம். இது 5 நிமிஷத்தில் ஊறிடும். அதனால் நான் கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஊறட்டும். அடுத்ததான் நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாங்க. அதுக்காக பேன் சூடுபடுத்தியிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நம்ம சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி. சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த சர்க்கரை தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிரேப் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் பச்சை கலர் திராட்சை தான் எடுத்திருக்கேன். விதைகள் இல்லாமல் நான் எடுத்திருக்கேன். சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேப்ஸை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. அரைச்சி இந்த கிரேப்ஸை நம்ம சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஜூஸுக்கு தேவையான சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கிரேப்ஸ்லேயே இனிப்பு இருக்கும், அதனால் நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். அதிலேருந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. நான் விதைகள் இல்லாத கிரேப்ஸ் எடுத்ததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். சப்போஸ் விதைகள் இருக்கிற திராட்சை எடுத்தீங்கன்னா நீங்கள் வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். கிரேப் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ்காக நான் ஒரே ஒரு கிரேப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த சைடில் சொருகி விட்டுருக்கேன். 2 புதினா இலைகள், இது எல்லாமே நான் கார்னிஷ்காக சேர்க்குறேன். இதை அப்படியே சேர்த்தும் சாப்பிட்லாம். புதினா சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளவுதாங்க, சூப்பரான கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். வாட்டர் மெலன் ஜூஸ் செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு வாட்டர் மெலன் எடுத்திருக்கேங்க. விதைகள் இல்லாமல் நான் நறுக்கி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச வாட்டர் மெலனை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சப்போஸ் இதில் 1-2 கொட்டைகள் இருந்தாலும் அதை வடிகட்டும் பொழுது அதில் தங்கிடும், வடிகட்டிலே தங்கிடும். அதுக்காக தான் நான் வடிகட்டுறேன். வடிகட்டியில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜூஸ் எல்லாமே மொத்தமாக இறங்கிடும். வடிகட்டி எடுத்த வாட்டர் மெலன் ஜூஸை நான் சர்விங் கிளாஸ்க்கு மாற்றி விட்டுடுறேன். ஜூஸுக்கு தேவையான சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வாட்டர் மெலனில் இனிப்பு இருக்கும், அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் எடுத்ததுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின தர்பூசணி அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஐஸ் க்யூப் சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஊற வச்ச சப்ஜா சீட் அதை சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த சின்ன ஸ்பூனால் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஸ்பூனை வச்சு ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, ரொம்பவே குளிர்ச்சியான டேஸ்டியான வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ்காக நான் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணியிருக்கேன். அதை கிளாஸில் நான் சொருகி விட்டுருக்கேன். அடுத்ததாக புதினா இலைகள் 2 வச்சுருக்கேன். இதோட சேர்த்தே நம்ம சாப்பிட்லாம். பார்க்குறதுக்கும் அழகாகவே இருக்கும். அடுத்ததாக நம்ம லெமன் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் செய்யறதுக்காக நான் 2 லெமன் எடுத்திருக்கேங்க. இந்த 2 லெமனை நான் ஜூஸாக பிழிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. லெமன் ஜூஸ் செய்யறதுக்காக ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக புதினா இலைகள் அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை உள்பக்கமாக மட்டும் நான் கொஞ்சமாக கீறியிருக்கேன் லைட்டாக டேஸ்ட்டுக்காக. அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் பீஸ் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச லெமன் ஜூஸ் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லெமன் ஜூஸ்க்கு தேவையான சுகர் சிரப் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஐஸ் க்யூப், கொஞ்சமாக சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான டேஸ்டான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ்காக நான் சின்னதாக லெமன் பீஸை கட் பண்ணி கிளாஸில் சொருகியிருக்கேன். 2 புதினா இலைகள் அதையும் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளவுதாங்க. கோடை காலத்தில் குளிர்ச்சியாக சாப்பிடக்கூடிய 3 விதமான பழங்களை பயன்படுத்தி நல்லா குழு குழுன்னு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம செய்யலாம். ரொம்ப அருமையான இந்த ஜூஸஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, ஏன்னா நம்ம பழங்களை பயன்படுத்தி செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸஸ்ன்னு சொல்லலாம். கோடை காலத்தில் தினந்தோறும் நம்ம ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிடணும்னு நினைப்போம். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி தினந்தோறும் ஒரு ஜூஸை நம்ம ரெடி பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஜூஸை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையான இந்த ஜூஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கோடை வெப்பத்தை தணிக்கக்கூடிய பழங்களை பயன்படுத்தி ஹெல்த்தியான 3 விதமான ஜூஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.